லூக்கா சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குச்சுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே நான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஊமைகளாக ஆண்டவர் பல நேரத்தில் தம்முடைய ஜனங்களோடு கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை அவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு என்ன செய்கிறான்? போகிற வழியில் கள்ளர் கையில் அவன் அகப்படுகிறான். அந்த கள்ளர்கள் அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து அவனை காயப்படுத்தி அவனை குற்றுயிராக அங்கே விட்டு செல்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஆசாரியன் அந்த வழியாக வருகிறான். பார்த்துட்டு அப்படியே நடந்து போகிறான். அதுக்கு பிற்பாடு ஒரு லேவியன் வருகிறான். அந்த லேவியனும் பார்த்துட்டு விலகி போகிறான். அதுக்கு பிற்பாடு ஒரு சமாரியன் வருகிறான். அந்த சமாரியன் அவனை பார்த்த உடனே அவனுடைய காயங்களுக்கு மருந்து போட்டு காயங்களுக்கு மருந்துட்டு அவனுடைய சொந்த வாகனத்தின் மீது ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் விட்டு அங்கே பராமரிக்கிறான். மறுநாள் அவன் கிளம்பும் பொழுது சொல்லுகிற 2 பணத்தை கையில் கொடுத்துட்டு சத்திரக்காரனுடைய கையில் கொடுத்துட்டு, நான் திரும்ப வரும் பொழுது அவனுக்கு என்ன செலவாக்குதோ நீ அதை செய்யி, திரும்ப வரும் பொழுது ஏதாகிலும் தேவைப்படும் என்றால் நான் அதை உனக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறான். இந்த சம்பவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை என்ன செய்கிறார் சொன்னார். வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி நிறைய ஓமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமைகள்லாம் நிறைய பேசியிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு ஓமைகளும் நீங்கள் வாசித்து பார்த்தாக்கி அதில் ஆழமான சத்தியங்கள் என்ன செய்கிறது? மறைந்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இங்கே இந்த சம்பவத்தில் இருந்து இன்றைக்கு சில காரியங்கள் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இங்கே ஒரு மனிதன் கள்ளர் கையில் என்ன செய்கிறான்? அகப்படுகிறான். அதற்கு காரணம் என்னவென்றால், அவன் எருசலேமை விட்டு அவன் எரிகோவுக்கு என்ன செய்கிறான்? கடந்து செல்லுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் எருசலேம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கி சமாதானத்தின் நகரம். சமாதானத்தின் நகரம். அப்போ நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எருசலேமை விட்டு அவன் எங்கே போகிறான்? எரிகோவுக்கு போகிறான். சமாதானம் உள்ள அந்த நகரத்தை விட்டு அவன் எரிகோவுக்கு என்ன செய்கிறான்? கடந்து போகிறான். இந்த எரிகோவை குறித்தும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த எரிகோ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு வரும் பொழுது அங்கே யோசுவா என்ன செய்கிறான்? அந்த எரிகோவை சபிக்கிறான். இந்த எரிகோவை யார் கட்டுகிறார்களோ அவர்கள் மீது சாபம் வரும் அப்படின்னு சொல்லி சபிக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ எருசலேமின் வாழ்க்கைய அவன் விட்டு அவன் எரிகோவுக்கு என்ன செய்கிறான்? கடந்து போகிறான். எருசலேமின் வாழ்க்கைய விட்டு அவன் என்ன செய்கிறான்? எங்க போகிறான்? எரிகோவுக்கு போகிறான்.
எருசலேம் வந்து நல்ல ஒரு பட்டணம், நல்ல ஒரு பட்டணம். எருசலேம் வந்து தேவனுடைய நகரம். அது யாருடைய நகரம்? தேவனுடைய நகரம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ தேவனோடு கூட இருந்த மனுஷன் தேவனை விட்டு விலகி என்ன செய்கிறான்? எரிகோவுக்கு போகிறான். தேவனோடு கூட இருந்த மனுஷன் தேவனை விட்டு விலகி எங்க போகிறான்? எரிகோவுக்கு போகிறான். அதனாலதான் அவன் கள்ளர் கையில் அகப்பட்டான். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவன் தேவனோடு கூட இருந்த மனுஷன், சமாதானமாக இருந்த மனுஷன், ஆசீர்வாதமாக இருந்த மனுஷன். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவன் எங்க போகிறான்? எரிகோவுக்கு போகிறான். தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, நான் சொல்லுகிறேன், தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நீங்க விடும் பொழுது நிச்சயமாக கள்ளர் கையில் அகப்படுவீர்கள். அதுதான் உண்மையான ஒரு காரியம். நீங்க வேதத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கி, ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த தோட்டத்துல தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சரியான நேரத்தில் சாயங்கால வேளையில் அவர் வருவார். அவர் வந்து ஆதாமோடு கூட ஏவாளோடு கூட பேசுவார். அவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் காணப்பட்டது. ஆனா அவர்கள் பாவம் செய்த பொழுது, ஆண்டவருடைய கட்டளையை மீறின பொழுது அந்த உறவு நினைச்சது துண்டிக்கப்பட்டது. அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் சொல்லுகிற ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. இந்த மனுஷன் ஏன் விட்டு விட்டான்? இதற்கு காரணம் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். நீங்க நல்ல கவனித்த அந்த நாட்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து ஒரு பட்டணத்தை விட்டு இன்னொரு பட்டணத்துக்கு போகிறான் அப்படின்னா, ஏன் போகிறான் அப்படின்னா, வியாபாரம் செய்து சம்பாதிக்கும்படியாக. குறைக்கணுமா? வியாபாரம் செய்து குறைச்சுதான் வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப கூலிங்கா இருக்கும். வியாபாரம் செய்து சம்பாதிக்கும்படியாக ஒரு மனுஷன் ஒரு பட்டணத்தை விட்டு என்ன செய்கிறான்? இன்னொரு பட்டணத்துக்கு கடந்து போகிறான். அப்போ இந்த மனுஷன் வந்து தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை விட்டு அவன் வேற ஸ்தலத்துக்கு போகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கி, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக, பணத்தின் மீது உள்ள ஆசையினால அவன் கடந்து போகிறான். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகள் வந்து நமக்குள்ள பண ஆசை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் என்ன செய்கிறது? வேறாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை என்ன செய்யாதுங்க? சேர்த்து வைக்காதுங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதுங்க. உண்ணவும் உடுக்கவும் போதும். என்ன போதும்? உண்ணவும் உடுக்கவும் போதும் அப்படிங்கிற போதும் என்கிற மனதையுடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இன்னும் சம்பாதிக்கணும், பணத்தை சேர்க்கணும், பேங்க்ல சேர்க்கணும், அங்க சேர்க்கணும், இங்க சேர்க்கணும், இதுக்கு ஓடவே கூடாது. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, போகும் பொழுது எதுவும் கொண்டு போகிறதும் இல்லை. இந்த உலகத்துல இதுவரைக்கும் எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் எவ்வளவோ பணத்தை சம்பாதித்து இருக்கிறாங்க. யாராவது எதையாவது கொண்டு போனாங்களா? ஒன்னையும் கொண்டு போல. அப்போ நீங்களும் நானும் கொண்டு போறது இல்லை. நீங்க வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நோவாவின் நாட்கள்ல நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய வருகையின் நாட்களிலும் நடக்கும். லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய வருகையின் நாட்களிலும் நடக்கும். லோத்துடைய நாட்கள்ல என்ன நடந்தது? லோத்து நிறைய ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சான். எங்க சோதோம் கொமோரால நிறைய ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சான். ஏன்னா அது செழிப்பான ஒரு பட்டணம் தான், அதனால நிறைய சேர்த்து வச்சான். ஆனா
அந்த அந்த பட்டணத்தை, அந்த தேசத்தை தேவன் அழிக்கும் பொழுது அங்கிருந்து ஓடி ஓடிப்போ அப்படின்னாரு. எதையாவது கொண்டு போக முடிஞ்சுதா? 4 அணாவை கொண்டு போக முடிஞ்சுதா? யோசிச்சு பாருங்க. ஒன்னையும் கொண்டு போக முடியல, எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை. அதே போல நோவாவின் நாட்கள்ல ஆண்டவர் சொன்னார், நீ பேழைய கட்டு அப்படின்னாரு. அவன்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் வச்சு அனுச்சுன்னா பேழைய கட்டுனான். ஆனா மீதி எவ்வளவு இருந்ததுன்னு தெரியாது. அதுல ஏதாவது 1 ரூபாவது உள்ள கொண்டு போக முடிஞ்சுதா? கொண்டு போக முடியல, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனான். அப்ப பாருங்க, ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னாக்கி, தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்க ஒரு காரியத்தை நீங்க நல்லா அறிந்து கொள்ளுங்க. நீங்க இந்த பூமியில எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் சரி, கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா சம்பாதித்து 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 சேர்த்து வச்சால் அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் என்னது? வேஸ்ட். அதான் பிரசங்கி சொல்லுகிறான், அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் எதையும் கொண்டு போக முடியாது. அதனால இந்த உலகத்துக்கு பின்னாக, பணத்துக்கு பின்னாக, பணத்தை சம்பாதிக்கணும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஓடுறத நிறுத்தி விட்டு கர்த்தரோடு கூட என்ன செய்யணும்? நேரத்தை செலவிடுவோம். அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக என்ன செய்யும்? இருக்கும். இந்த மனுஷன் பணம் சம்பாதிக்கணும், பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எருசலேமை விட்டு எங்க போகிறான்? எரிகோவுக்கு போகிறான். அந்த மைண்ட் என்னைக்கு வந்துட்டோ அன்னைக்கு பிசாசு பிடிச்சிருவான். உங்களை நீங்க நல்லா கவனித்துக்கோ. என்னைக்கு நாம் பணம் சம்பாதிக்கணும், பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டு அப்படின்னாலே பிசாசு உங்களை பிடிச்சிருவான். ஆமா, நீங்க கள்ளர் கையில் அகப்படுவீர்கள். அதுதான் உண்மையான காரியம். இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ விசுவாசிகள் கள்ளர் கையில் அகப்பட்டு இருக்கிறார்கள். உண்மை அதுதான். ஏன் அப்படின்னாக்கி நிறைய ஊழியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அவங்களை குறித்து வாசிக்கிற ஆரம்பத்தில் பயங்கரமா ஊழியம் செய்திருப்பாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே மைண்ட் எல்லாம் எங்க போயிட்டு பணத்துக்கு பின்னாடி போயாச்சு அப்படின்னாக்கி அதுக்கப்புறம் கள்ளர் கையில தான் அகப்படணும். யோசிச்சு பாருங்க. ஆண்டுடைய பிள்ளைகள், நான் சொல்லுகிறேன், எருசலேமின் வாழ்க்கை நமக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை விட்டு பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டீங்க அப்படின்னாக்கி சமாதானத்தையும் இழந்துருவீங்க, எல்லாவற்றையும். சத்ருவ பிசாசு நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதனாலதான் அவன் கள்ளர் கையில் அகப்பட்டான். ரெண்டாவது பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் சொல்லுகிறேன். அவன் கள்ளர் கையில் என்ன செய்தான்? அகப்பட்டான். வாசிக்கலாம். எடுத்து லூக்கா சுவிசேஷகத்தின் புஸ்தகம் அதனுடைய 10வது அதிகாரத்துல 30வது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். முதல்ல கள்ளர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, அவனுடைய வஸ்திரத்தை உரிந்தார்கள். இரண்டாவது, அவனை காயப்படுத்தினார்கள். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. முதல்ல வஸ்திரத்தை உரிந்தார்கள், இரண்டாவது காயப்படுத்தினார்கள். நான் இது ரெண்டும் அடுத்தாப்புல பேசுகிறேன். ஆனா அதற்கு முன்பாக நீங்க நல்ல கள்ளருடைய வேலை என்ன அப்படின்னா, திருடன். கள்ளர்னா யாரு? திருடன். யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். யோவான் 10:10 வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்குது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்ப பாருங்க, திருடன் முதல்ல என்ன செய்வான் அப்படின்னா, திருடுகிறதுக்கு தான் வருவான். அங்க வந்தவன் எதுக்கு வர? அந்த கள்ளன் எதுக்கு வருகிறான்? திருடுகிறதற்கு. அவன் முதல்ல நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடுகிறான், நம்முடைய சமாதானத்தை திருடுகிறான், நம்முடைய சரீர சுகத்தை அவன் என்ன செய்கிறான்? திருடுகிறான். இதெல்லாம் திருடன். பிசாசு வந்துட்டான் அப்படின்னாலே அவனுடைய முதல் வேலை என்னன்னா திருடுகிறது. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த கள்ளன் இவன் கள்ளன் கையில் அகப்பட்ட உடனே முதல்ல அவன் என்ன செஞ்சிருப்பான்? அவன்கிட்ட உள்ளதெல்லாம் பிடுங்கி இருப்பான். அதுக்கு பிற்பாடு அவன் வஸ்திரத்தை என்ன செய்தான்? உரிந்தெடுக்கிறான். வஸ்திரத்தை என்ன செய்தான்? உரிந்தெடுக்கிறான்.
பிசாசு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நிச்சயமா திருடுவான், ரெண்டாவது வஸ்திரத்தை உரிந்து எடுப்பான். இந்த வஸ்திரம் என்பது எதை காண்பிக்கிறது அப்படின்னாக்கி ரட்சிப்பை காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? ரட்சிப்பை காண்பிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், 61 verses 10 வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அப்போ ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் இது யார் கொடுத்தது அப்படின்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தது. நீங்க பாருங்க, ஆதாமும் ஏவாளும் நிர்வாணியாக இருந்தார்கள். பிசாசு அவர்கள் என்ன செய்த? நிர்வாணப்படுத்தினான். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்ய? வஸ்திரத்தை உடுத்தினான். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதே போல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். ஆனா பிசாசு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எப்படியாக்கிலும் பிடுங்கணும் அப்படிங்கிறது அவனுடைய வேலை. நீங்க வேணாலும் பாருங்க, ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்த வஸ்திரம் என்ன அப்படின்னா மகிமை, தேவ மகிமையினால் அவர்கள் மூடி இருந்தார்கள். அதனால அவர்களுக்கு வஸ்திரம் தேவைப்படலை. ஆனால் அந்த மகிமையை பிடுங்கினது யாரு? பிசாசு. பிசாசு அவர்களை பாவம் செய்ய வைத்து அந்த மகிமையை பிடுங்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வஸ்திரம் என்னது அப்படின்னா ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எப்படியாக்கிலும் பிசாசு பிடுங்கணும் அப்படிங்கிறத பிசாசுடைய ஒரு பெரிய நோக்கம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கி தேவனுடைய பிள்ளைகள், இந்த மனுஷ கள்ளர் கையில் அகப்பட்ட பொழுது உடனே அவன் வஸ்திரத்தை என்ன செய்கிறான்? பிடுங்குகிறான். நீங்கள் நல்ல கவனம், இந்த வஸ்திரம் ரொம்ப முக்கியமானது. இந்த வஸ்திரம் இல்லைன்னா நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போகவே முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்லுகிறார். தன்னுடைய மகன், ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு திருமணத்தை என்ன செய்கிறான்? ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கிறாரு. திருமணம் அன்னைக்கு பார்த்தாக்க ஒருத்தரும் வரல. எல்லாரும் காரணம் சொல்லிட்டு என்ன செஞ்சா உட்காந்துக்கிட்டான். அப்போ அவன் போய் சொல்லுகிறான், நீ வழிப்போக்கில் இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டிட்டு வா அப்படிங்கிறான். வழிப்போக்கில் இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு கொண்டு சாப்பாடு விருந்து பரிமாறப்படுகிறது. அப்போ அங்கே ஒரு மனுஷன் இருக்கிற கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். அவனை பார்த்து கேட்குறாரு ராஜா, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறிய அப்படிங்கிறாரு. அப்போ தான் அவன் ஒன்றுமே சொல்ல முடியலை. அப்போ அவனை பிடிச்சி என்ன செய்யுங்க? அந்த அக்கினியில் தூக்கி போடுங்க அப்படிங்கிறார். அந்த ஹாரத்தில் தூக்கி போடுங்க அப்படிங்கிறார். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் பரலோகத்துக்குள்ளே போகவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, அதனால் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் ரொம்ப முக்கியம். அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. பிசாசு அந்த வஸ்திரத்தை பிடுங்குகிறதற்கு அவன் பல வகையில் முயற்சி செய்வான். ஏன்னா பாவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா வஸ்திரம் என்ன செஞ்சிடும்? போயிடும். பாவத்துக்கு அதனால தான் இடம் கொடுக்கவே கூடாது. ரெண்டாவது அவன் செய்த காரியம் என்னன்னா காயப்படுத்தி. ரெண்டாவது இது பிசாசுடைய ஒரு பெரிய காரியம். இது பிசாசுடைய ஒரு பெரிய காரியம். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ரெண்டாவது பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னாக்கி காயப்படுத்துகிறான். காயப்படுத்துகிறான். இந்த காயப்படுத்துகிறது யாருடைய காரியம் அப்படின்னா இது பிசாசுடைய ஒரு செயல். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்க பாருங்க, ஒரு பிசாசு பிடித்தவனை குறித்து மார்க் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த பிசாசு பிடிச்சவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான் பார்த்தீங்கன்னாக்கி அவன் கல்லுகளால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். தன்னை நினைச்சுதான் காயப்படுத்தி. இந்த பிசாசுடைய ஒரு பெரிய செயல் என்ன அப்படின்னா மற்றவர்களை காயப்படுத்துகிறது, இல்லை அப்படின்னா தன்னைத்தானே காயப்படுத்துகிறது. இது பிசாசுடைய ஒரு செயல். நீங்க இதனால பார்த்தீங்க அப்படின்னாக்கி சிலர் பார்த்தீங்கன்னா சண்டையில் சிலருக்கு மற்றவங்களை என்ன செய்வாங்க? அடிச்சு காயப்படுத்துவாங்க. இந்த குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை வந்ததுனாக்கி என்ன செய்வாங்க அப்படின்னா சிலர் தன்னைத்தானே என்ன செய்வாங்க? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா எங்கேயா போய் தலையை மூட்டிக்கிட்டு இல்லை எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு தன்னை இதெல்லாம் பிசாசுடைய ஒரு பெரிய செயல். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இன்னும் காயப்படுத்துகிறது அப்படின்னாக்கி என்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்கி மற்றவர்களை காயப்படுத்துகிறது. எப்படி? கையினால இல்ல, வார்த்தையினால காயப்படுத்துகிறது. அதனாலதான் உலகத்துல சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும், ஆனால் வாயினால் சுட்ட வடு அது ஆறாது. ஆமா, தீயினால ஒரு சூடு போட்டுட்டா கூட அது கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சு போயிடும்? ஆறி போயிடும். ஆனா நாவுனால சுட்ட வடு அது ஆறவே செய்யாது. அந்த காயம் அப்படியே இருக்கும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். சிலர் பார்த்தீங்க அப்படியே வார்த்தையினால் அப்படியே காயப்படுத்துவாங்க. வார்த்தையினால் என்ன செய்வாங்க? காயப்படுத்துவாங்க. சிலர் தங்களுடைய செயல்களால காயப்படுத்துவாங்க. தேவனுடைய பிள்ளைகள் நீங்க நல்லா கவனித்துக்கணும், மற்றவர்கள் நம்ம காயப்படுத்தவே கூடாது. யாரையும் என்ன செய்யக்கூடாது? காயப்படுத்தவே கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மற்றவர்கள் இருதயத்தை நீங்க காயப்படுத்துற மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னா அது 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 நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சாபமாக இருக்கும். அதனால யாரை காயப்படுத்துகிறது போல நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நான் சொல்லுகிறேன், இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தினா கூட நம்ம என்ன செய்யணும்? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசுவை விழாவில் ஈட்டி எடுத்து என்ன செய்தாங்க? குத்துனாங்க. குத்தின பொழுது இயேசுவை விழாவில் ஈட்டி எடுத்து என்ன செய்தார்கள்? குத்தினார்கள். ஈட்டி எடுத்து குத்தின உடனே முதல்ல ரத்தம் வந்தது. அதுக்கு பிற்பாடு என்ன வந்தது? தண்ணீர் வந்தது. முதல்ல என்ன வந்தது? ரத்தம், அதற்கு பிற்பாடு தண்ணீர். ரத்தம், அதற்கு பிற்பாடு தண்ணீர். இந்த ரத்தம் என்பது எதை காண்பிக்கிறது அப்படின்னா மன்னிப்பை காண்பிக்கிறது. தண்ணீர் என்பது எதை காண்பிக்கிறது அப்படின்னாக்கி அன்பை காண்பிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இயேசுவினுடைய விழாவில் குத்தின மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ன அப்படின்னா முதல்ல மன்னிப்பு, இரண்டாவது என்னது? அன்பு. நான் சொல்லுகிறேன், நம்ம இருதயத்தை காயப்படுத்துகிறது போல சிலர் நினைச்சுவார்கள், பேசுவார்கள். அவர்களுக்கு முதல்ல நம்ம வெளிப்படுத்த வேண்டியது என்னது? மன்னிக்கணும். இரண்டாவது அவர்களுக்கு அன்பை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அன்பை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். ஐயோ, என்னை காயப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க மேல கோபப்பட்டோம் அப்படின்னாக்கி நம்ம தான் ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த மனுஷனை கல்லர் கையில் அகப்பட்ட பொழுது அந்த கல்லன் அவனை காயப்படுத்தினான். அவன் வஸ்திரத்தை உரிந்து காயப்படுத்தினான். மூன்றாவது பாயிண்ட் நான் சொல்லுகிறேன், எடுத்து வாசிங்க. மூன்றாவது அதே லூக்கா 10வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. 31 வாசிக்கலாம். லூக்கா. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி போதும். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ள. கொஞ்சம் வேகமாக கடந்து போகிறேன், ஏன்னா டைம் நமக்கு எனக்கு குறைவாக இருக்கு. 10 நிமிஷம் தான் இருக்குது. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அந்த மனுஷனை குற்றுயிராக என்ன விட்டு விடுகிறான். இப்பொழுது அந்த வழியாக ஆசாரியன் வருகிறான். வந்துட்டு பார்த்துட்டு என்ன செய்கிறான்? விலகி போகிறான். இரண்டாவது லேவியன் வருகிறான். அந்த லேவியன் அவனை பார்த்துட்டு என்ன செய்கிறான்? விலகி போகிறான். இந்த ஆசாரியர்களும் இந்த லேவியர்களும் எதை காண்பிக்கிறது அப்படின்னாக்கி பழைய ஏற்பாட்டு நியமத்தை காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டு நியமம் அப்படின்னா பலியையும் காணிக்கையும் காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? பலியையும் காணிக்கையும். ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்க மனுஷனுக்கு பழைய ஏற்பாட்டில் நிவிர்த்தி எது நிவிர்த்தி செய்யும் அப்படின்னா பலியும் காணிக்கையும் தான் நிவிர்த்தி செய்யும். வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். ஏலியுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஏலியோ சாமுவேலே என் மகனே சாமுவேலை கூப்பிட்டான். அவன் 3:14
அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று. நீங்க புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் பாவியாக இருக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷனுடைய பாவத்துக்கு பலியினால காணிக்கையினால நிவர்த்தி ஆகும். ஆனா ஏலியுடைய குடும்பத்தை குறித்து சொல்லும்போது பலியினால காணிக்கையினால அவனுடைய அக்கிரமம் என்ன செய்யாது? நிவர்த்தி ஆக்காது. அப்போ இந்த ஆசாரியனும் லேவியனும் எதை காண்பிக்கிறது அப்படின்னாக்கி பலியையும் காணிக்கையும் காண்பிக்கிறது. இந்த பலியை செலுத்தக்கூடியவனும் காணிக்கை செலுத்தக்கூடியவனும் என்ன செஞ்சிட்டான்? விலகி போயிட்டான். ஏன்னா அதை வச்சு அவனை என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது. இப்ப யார் வருகிறா அப்படின்னா நல்ல சமாரியன். யார் வருகிறா? இந்த நல்ல சமாரியன் யாரை காண்பிக்க? இயேசுவை காண்பிக்கிறது. நீங்க பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு பலியையும் காணிக்கையினாலும் பாவம் என்ன செய்யாது? நிவர்த்தி ஆகல. அதனாலதான் அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒதுக்கி வச்சுட்டார். ஒதுக்கி வச்சுட்டு இப்ப இயேசு என்ன செய்தார் அப்படின்னாக்கி அங்க இனத்தை பார்க்கிறாரு. 2 காரியத்தை அவர் பார்க்கிறார். இனத்தை வாசிங்க. திராட்சை ரசமும் எண்ணெய். நீங்க நல்லா கவனித்து, திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் அவனுக்கு முதல்ல காயத்துக்கு பூசுகிறார். இந்த திராட்சை ரசம் என்பது எதை காண்பிக்கிறது அப்படின்னா இயேசுவின் ரத்தத்தை காண்பிக்கிறது. திருவிருந்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி இயேசுவின் ரத்தத்துக்கு நம்ம என்னத்தை கொடுக்கிறோம்? திராட்சை ரசத்தை கொடுக்கிறோம். அப்போ இது எதை காண்பிக்கிறது? இயேசுவின் ரத்தத்தை. 2வது எண்ணெய் என்பது அபிஷேகத்தை காண்பிக்கிறது. அப்போ முதல்ல திராட்சை ரசம் என்பது ரத்தம். ரத்தம் அப்படின்னாக்கி அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்ன செய்கிறது? சுத்தமாக்குறது. சகல பாவங்களை நீக்கி சுத்தமாக்குறது. அந்த மனுஷனுக்கு தேவை என்னது? இயேசுவின் ரத்தம். 2வது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இதுதான் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஸ்டார்டிங்ல கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். அதற்கு பிற்பாடு அந்த எண்ணெயாக்கி அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இப்போ கொடுத்துட்டு இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய சுய வாக்கனத்தின் மீது ஏற்றி எங்க கொண்டு போகிறார்? வாசிங்க. லூக்கா 10 அடுத்தல கண்டினியூ. 33. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணம் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் சத்திரம் என்பது எதை காண்பிக்கிறது? சபையை காண்பிக்கிறது. நீங்க நல்ல கவனம். எங்க கொண்டு போகிறார்? சபைக்கு கொண்டு போகிறார். சபைக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அங்க சத்திரக்காரன் என்ன செய்கிறான்? இருக்கிறார். அங்கதான் யார் இருக்கிறா? ஊழியக்காரன் இருக்கிறார். அங்கதான் பாஸ்டர் இருக்கிறார். ஆமா, இங்க உங்களை கொண்டு என்ன செய்கிறாரு? விடுறாரு. விட்ட பிறகு இங்க பராமரிக்கக்கூடிய வேலை யாருடையது? எங்க வேலை. உங்களை பராமரிக்க வேண்டிய வேலை யாருடையது? எங்க வேலை. இப்போ அடுத்த நாள் என்ன செய்கிறார் அப்படின்னாக்கி அவர் போகிறார். அவர் என்ன செய்யறாரு? வாசிங்க, கண்டினியூ. மறுநாளில் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து. யார் கையில கொடுக்கிறாரு? சத்திரக்காரன், ஊழியக்காரனுடைய கையில ஆண்டவர் 2 பணத்தை கொடுத்துட்டு தான் போயிருக்கிறார். எங்க போயிருக்கிறார்? பரலோகத்துக்கு. அவர் சொல்றாரு, பார்த்த வாசிங்க. நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது உனக்கு என்ன செய்கிறேன்? தருவேன். அப்போ நீங்க நல்லா கவனித்தா, சத்திரக்காரன் என்பது யாரை காண்பிக்கிறது? ஊழியக்காரன். ஊழியக்காரன்ட்ட ஆண்டவர் ஒரு விசுவாசிய ஒப்படைச்சிட்டு எங்க போயிருக்கிறாரு? உங்க எல்லாரையும் யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாரு? ஊழியக்காரனிடத்தில் ஒப்படைச்சிட்டு அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அவர் திரும்ப என்ன செய்வார்? வரும்போது உங்க அத்தனை பேரையும் நான் என்ன செய்யணும்? அவர்கிட்ட ஒப்படைக்கணும். எங்க கொண்டு போகணும்? மத்திய ஆகாயத்துல கொண்டு போகணும். நீங்க நல்லா, அதனால 2 காசு கொடுத்திருக்கிறார். என்னத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு? 2 காசு. இந்த 2 காசு எதை காண்பிக்கிறது அப்படின்னாக்கி யோவான் சுவிசேஷகத்தின் புஸ்தகம் அதனுடைய 1 அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க.
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த இது எதை ரெண்டு காசு எதை காண்பிக்கிறது? கிருபையையும் சத்தியத்தையும் காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? கிருபை, சத்தியம். ஒவ்வொரு ஊழியக்காரனிடத்திலும் ஆண்டவர் ரெண்டு காரியத்தை கொடுத்திருக்கிறார். என்னது? கிருபை, சத்தியம். கிருபை, சத்தியம். கிருபை, சத்தியம். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கும் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னாக்கி இந்த ரெண்டும் தேவை. என்ன தேவை? கிருபையும் வேணும், சத்தியத்தும் வேணும். கிருபை இல்லாம யாரும் பரலோகத்துக்கு ஆண்டவருடைய வருகையில போகவே முடியாது. சத்தியம் இல்லாம, சத்தியத்தில் நடக்காம யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன் அப்படின்னாக்கி வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரத்துல 2வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, ஏசாயா 26:2 வாசிங்க சீக்கிரம். 26:2 சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பரலோக வாசல் எப்பொழுது திறக்கப்படும் அப்படின்னாக்கி, யாருக்காக திறக்கப்படும் அப்படின்னா, சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகள் அங்க போகும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதிகள் பிரவேசிக்கும்படியாக வாசல்களை திறவுங்கள் அப்படிம்பாரு. அடுத்த சர்வீஸ் இருப்பாங்களா? அப்படியா? अगला सर्विस आप बैठेंगे? बैठ सकते हैं ना? अगला सर्विस हिंदी में रहेगा. அதனால கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அப்ப சத்தியத்தை கை கொண்டு வருகிறவர்கள் தான் அந்த பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். சத்தியத்தை கை கொள்ளணும். அதான் கிருபையும் சத்தியமும். கிருபையும் நமக்கு தேவை, அதே நேரத்தில் சத்தியத்தை கை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். ஞானஸ்நானம் ஒரு சத்தியம். அது ஆண்டவர் கொடுத்த ஒரு சத்தியம். பரிசுத்த ஆவியானவர் அது சத்திய ஆவியானவர் அப்படின்னு சொல்லி, இப்படி எல்லாமே என்னது? சத்தியம் தான். தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொன்றும் என்னது? சத்தியம். இந்த சத்தியத்தை யார் கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் தான் எங்க பிரவேசிப்பாங்க? அங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மால்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கி, பேய் நின்ன உடனே கதவு திறந்துடும். பேய் நின்ன யாரு போனாலும் கதவு திறக்கும். அது நீங்கள் பாவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பரிசுத்தமானா இருந்தாலும் சரி, நீங்கள் யார் போய் அங்கே போய் நின்னாலும் சரி, அதுக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக நிச்சயம் திறக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பரலோக வாசலை போய் நிற்கும் பொழுது அங்கே நீங்கள் சத்தியத்தை கை கொண்டு நடந்தவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்காக அப்படியே கதவு ஆட்டோமேட்டிக்காக நிச்சயம் திறக்கும். நீங்க சத்தியத்தை கை கொண்டு நடக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த கதவு திறக்கவே செய்யாது. ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சத்தியத்தை கை கொண்டு நடக்கணும். சத்தியத்தில் நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க பாருங்க, அதான் யோவான் சொல்லும்போது சொல்லுகிறார். 1 யோவானின் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் பாருங்க. இல்ல 3 யோவான்ல சாரி 3 யோவான் 4வது வசனத்தை வாசிங்க. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற அதை கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பார்க்கிறோம். வேற சந்தோஷம் எனக்கு உலகத்தில் இல்லவே இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்களும் நானும் சத்தியத்தில் நடக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். அப்படி எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கலாமே. ஒரு மனிதன் எருசலேமை விட்டு அவன் எரிகோவுக்கு புறப்பட்டு போகிறான். எருசலேமை விட்டு
அவன் எரிகோவுக்கு புறப்பட்டு போகிறான். எருசலேம் என்பது தேவனுடைய நகரம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம், தேவனோடு கூட இருக்கக்கூடிய அனுபவத்தை விட்டு எரிகோ பின்மாற்றத்துக்குள்ள போகிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட இருக்கணும். நீங்க என்னைக்கு ஆண்டவரோடு கூட இருக்கிறத நீங்க விடுறீங்களோ அன்னைக்கு கள்ளர் கையில் அகப்படுவீர்கள். அன்றைக்கு கள்ளர் கையில் அகப்படுவீர்கள். கள்ள உங்களை பிடிப்பான், பிசாசு தான் பிடிக்கும் நம்மள. ஆண்டவரோடு கூட இருக்கிற வரைக்கும் பிசாசு நம்ம பக்கத்துல கூட வர முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக்கி ஆண்டவரோடு கூட இருக்கணும். அந்த மனுஷன் ஏன் போகிறான் அப்படின்னாக்கி பணம் சம்பாதிக்கணும், பணத்தை சேர்க்கணும். அதான் ஆண்டவர் சொன்ன, இந்த பூமியில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். ஏன்னா எதையும் கொண்டு போக முடியாது. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. சம்பாதிக்கணும், சேர்க்கணும், சம்பாதிக்கணும், சேர்க்கணும். இந்த எண்ணம் இருந்தது அப்படின்னாலே அது உங்களை ஆண்டவரை விட்டு தூரம் தான் கொண்டு போகும். கள்ளர் கையில் அகப்பட்டான். கள்ளன் முதல்ல அவன் திருடுவான். உங்ககிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் திருடுவான். ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, தெய்வீக சுகத்தை எல்லாத்தையும் திருடிடுவான். ரெண்டாவது அவன் செய்தது வஸ்திரத்தை உறிஞ்சான். உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உறிந்தெடுத்துருவான். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உறிந்தெடுத்துருவான். மூன்றாவது காயப்படுத்துவான். மூன்றாவது உங்களை காயப்படுத்துவான். இது பிசாசுடைய ஒரு பெரிய காரியம். அந்த வழியாக வந்த ஆசாரியன் லேவியன் அந்த மனுஷனை காப்பாற்ற முடியலை. பலியினாலும் காணிக்கையினாலும் நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆவது இல்லை. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்தார். அந்த சமாரியன் அவர் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் வார்த்து அவனை காயம் கட்டினார். திராட்சை ரசம் என்பது இரத்தத்தை காண்பிக்கிறது, இயேசுவின் இரத்தத்தை காண்பிக்கிறது. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. பாவத்தில் பிசாசுடைய பிடியில சிக்கி தவித்து காயப்பட்டு கிடக்கிற மனுஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய இரத்தத்தினால் அவனுடைய பாவங்களை கழுவி அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் அவனை சத்திரத்தில் கொண்டு வந்து விடுகிறார். சபையில கொண்டு வந்து விடுகிறார். சபையில சத்திரக்காரன் இருக்கிறான், அங்க ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். அவனிடத்தில் 2 காசை கொடுக்கிறார். 2 காசு என்பது கிருபையும் சத்தியத்தையும் காண்பிக்கிறது. கிருபையும் சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்து பராமரிக்கும்படியாக ஆண்டவர் விட்டு போகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் கிருபையும் சத்தியமும் தேவை. கிருபையும் சத்தியமும் தேவை. அவர் சொல்லுங்க, அந்த 2 காசை கொடுத்தா திரும்பி வருவேன் என்று சொல்லிட்டு போயிருக்கிறார். இயேசு திரும்ப வருவார். இயேசு திரும்ப வருவார். இயேசு திரும்ப வருவார். ஓ ஹல்லேலூயா! கிருபையும் சத்தியமும் அவருடைய வருகையில போக வேண்டும் என்றால் கிருபையும் சத்தியமும் நமக்கு தேவை. கிருபையும் சத்தியமும் நமக்கு தேவை. கிருபை இல்லாம பரலோகத்துக்கு யாரும் போக முடியாது. கிருபை இல்லாம ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. கிருபை தேவை. கிருபை தேவை. ஓ, நம்முடைய நீதியினால போக முடியாது. நம்முடைய நீதி அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்லுகிறது. அது அழுக்கான கந்தை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ஓ, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமே. அவருடைய வருகையில போக வேண்டும் என்ற கிருபை தேவை. சத்தியத்தில் நடக்கணும், சத்தியத்தில் நடக்கணும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதிகள் அதில் பிரவேசிக்கும், அதில் பிரவேசிக்கும். ஓ ஹல்லேலூயா! சத்தியத்தை கை கொண்டு நடக்கணும். ஓடா ராக்கா பாதுனாரி அந்துரபைக்கிதினா நிக்கபோரி அந்துரியா keroduna rikabori anturiya keroduna nikabo kabo 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 ri antura bekedina ri bala 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 shagala ri anturiya rikaba kabo 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 ri anturiya
ரிபல பல பல ஷகலரி அந்துரியா ரிகபாரி அந்துரபெக்கதினா நிபல பல பல ஷகலரி அந்துரியா ரிகபாரி அந்துரபெக்கதினா. அந்த நல்ல சமாரியனாகிய இயேசு அவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். அவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். கல்லர் கையில் அகப்பட்டு குற்றுயிராக இருக்கிற உங்களையும் என்னையும் தேடி அவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் கடந்து வந்திருக்கிறார். உடாரகபாதுனா ரிஅந்துரபெக்கதினா நிகபாரி அந்துரியாக்கராதுனா ஷிகபா கபா கபா ரிஅந்துரபெக்கதினா. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமே. எங்கள் பரலோக தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளை சத்தியத்தில் நடக்கணும். அப்பா சத்தியத்தில் நடக்கணும். கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. சத்தியத்தை கை கொண்டு நடக்க கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடந்து வந்து உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக்க, நல்ல சமாரியனாக்க. இயேசு நீர் திரும்ப வரப்போகிறீர். உம்முடைய வருகையில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே கூட்டி சேர்க்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த உம்முடைய பிள்ளைகளை உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள்.